பிள்ளைகள் மைக்கேல் ஓஃப் பண்ணப்பட்டிருக்குது. நீங்க மெசேஜ் பண்ண முடியாம இருக்குது. ரைட், நான் சொல்ற விடயங்களை அவதானிச்சு கொள்ளுங்க. ஒரு குறிப்பிட்ட 1 மாதம் வரைக்கும் சில நிபந்தனைகளோட வகுப்பு நடக்கும். அதுக்கு பிறகு உங்களோட வகுப்புகள் நீங்க கதைச்சி சந்தேகங்கள் கேட்கக்கூடிய மாதிரி, அந்த மெசேஜ் பண்ணக்கூடிய மாதிரி உங்களுக்கு ஏற்பாடுகள் இருக்கும். ரைட், நான் கதைக்கிறது ஒரு விடயங்களும் பிரச்சனை இல்லை தானே, தெளிவா இருக்குதானே? நான் வேகமா வகுப்பு ஸ்டார்ட் பண்ணலாமா? மெசேஜ் பண்ணீங்கன்னு எனக்கு நல்ல எங்களோட கோஸ்டா இருக்க பிள்ளை பிரச்சனை ஒன்றும் இல்லை தானே பிள்ளை, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, வெரி குட். ஓகே, ரைட் பிள்ளைகள், தேங்க்ஸ். ஓகே பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்க. 2027 வகுப்பு 2027 வகுப்பு ஏற்கனவே நான் உங்களுக்கு 2 வகுப்பு எடுத்துட்டேன். உங்களுக்கு ஏற்கனவே 2 கிளாஸ் எடுத்திருக்கிறேன். இன்றைக்கு 3வது வகுப்பு எடுக்க போறேன். ஏற்கனவே 1வது வகுப்பு உங்களோட பாடத்தெரிவு சம்பந்தமா, பாடத்தெரிவு. இப்ப கணக்கிடங்கள்ல டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் பாடங்கள் தெரிவு செய்யறது தொடர்பாகத்தான் கூட செமினார்ஸ் நடக்குது. ஆர்ட்ஸ்ல நிறைய பாடங்கள் இருக்குது. ஸோ என்னென்ன வேலை வாய்ப்பு, என்னென்ன யூனிவர்சிட்டியில பாடங்கள், அதுக்கு என்னென்ன பாடங்கள் படிக்கணும்னு பாடத்தெரிவு சம்பந்தமா 1வது வகுப்பு. ரைட், ஓகே. அதுக்கும் எங்களோட ஜியோகிராபிக்கும் சிலபஸுக்குள்ள தொடர்பு இல்லை. எப்படி பாடங்கள் தெரிவு செய்யறது எப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான ஒரு விடயம் ஒன்று உங்களுக்கு முதல் வகுப்பு எடுத்தேன். 2வது வகுப்பு பிள்ளைகள் எங்களோட ஜியோகிராபி பாடத்துல பாடத்திட்டம் என்னென்ன படிக்க வேண்டி இருக்குன்னு சொல்ற சிலபஸ் எடுத்தோம். 3வது இவ்வளவும் எங்களோட பாடத்துக்குள்ள போகல. 3 வகுப்பு எடுத்துட்டேன். 4வது வகுப்பு தான் இன்றைக்கு. ஸோ 3வதுல தான் எங்களோட ஜியோகிராபி எக்ஸாம் வியூஸ்ல எங்களோட பாடத்திட்டங்களை படிக்கிறதுக்கு தொடங்கிட்டோம். ஸோ போன வகுப்பு புவியியல் பாட அறிமுகம் எங்களோட சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணோம். புவியியல் அறிமுகம், ஜியோகிராபி பாடம் என்றா என்ன, அதுக்குரிய வரைவிலக்கணங்கள், என்னத்தை பத்தி படிக்கிறது ஜியோகிராபி பாடம் சொல்லி ஒரு 1வது அலகு ஒரு வகுப்புலேயே அந்த அலகு முடிச்சோம். என்று சொன்னால் அது அறிமுகம், ஒரு குட்டி சின்ன அலகு. இன்றைக்கு நாங்க படிக்க போற அலகு என்னன்னு கவனிச்சு கொள்ள வேணும் பிள்ளைகள். நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் தெளிவா, ஜியோகிராபி பாடத்தை 3 பகுதிகளாக பிரிச்சுதான் நீங்க ஸ்கூல்ல போனாலோ எந்த இடத்திலேயோ படிப்போம். ஒன்று பிசிக்கல் ஜியோகிராபி, பௌதிக புவியியல், பௌதிக புவியியல். 2வது ஹியூமன் ஜியோகிராபி, மானிட புவியியல். 3வது பிராக்டிக்கல் ஜியோகிராபி, செய்முறை புவியியல். இப்படி ஜியோகிராபிய இதுக்கு ஒரு தனி கொப்பி, இதுக்கு ஒரு தனி கொப்பி, இதுக்கு ஒரு தனி கொப்பின்னு சொல்லி நீங்க டியூட்டரியில படிச்சாலோ பாடசாலையிலையோ இப்படி 3 பகுதியா பிரிச்சு வேற வேறையா 3 படிப்போம். ரைட், இப்ப நான் உங்களுக்கு 1ஆம் தவணை வடிவா சொல்லிட்டேன் என்னென்ன அலகுகள் ஜியோகிராபிக்ல படிக்கணும், அதுக்குள்ள என்னென்ன விடயம் இருக்குன்னு சொல்லிட்டேன். 1வது அலகும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு நோட்ஸ் வாயால சொல்ல சொல்ல எழுதி நேரத்தை போக்கடிக்கிறது இல்லை. நான் உங்களுக்கு 2 PDF உங்களுக்கு சென்ட் பண்ணி இருக்கிறேன். அந்த 2ம் பிரிண்ட் அவுட் எடுத்து வகுப்புல கொண்டு வந்து வச்சு நான் மேலதிகமா உதாரணங்கள் எதுவும் சொல்லும் போது அல்லது முக்கியமான ஏதாவது விடயங்கள் சொல்லும் போது கைட்லைன் பண்ணி அதை படிக்கணும். அந்த வகையில இந்த 2 செக்ஷனும் இருக்கட்டும். முதல்ல இந்த பௌதிக புவியியல்ல பெஸ்ட் 1வது ஃபர்ஸ்ட் டைமுக்குரிய சிலபஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கு நாங்க படிக்க போற அழகு பிள்ளைகள் இந்த பௌதிக புவியியல்ற அடிப்படை, பௌதிக புவியியல்ற பேசிக், பௌதிக புவியியல்ற அடிப்படை கூறு, பேசிக் கம்பவுண்ட்ஸ், பௌதிக புவியியல்ற அடிப்படை கூறு படிக்க போறோம். இது ஒரு குட்டி பாடம். இன்றைக்கு அல்லது இன்னொரு வகுப்பு 2 வகுப்புல இது முடிச்சு கொள்ளலாம். பிள்ளைகள் உங்களோட கைகள்ல தயவு செய்து நான் 2 PDF சென்ட் பண்ணிட்டு 2ஐயும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்க. தயவு செய்து இந்த அறிவுறுத்தலை கவனமா கேளுங்க. 1 மாதம் வரைக்கும் திரும்ப திரும்ப சில அறிவுறுத்தல் சொல்ல வேண்டியிருக்கும். உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல, நம்மளோட வகுப்பு குரூப்ல சில போட்ட விடயங்களை மறுபடி போட வேண்டியிருக்கும். கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு 20 நாள் வரைக்கும். அதுக்கு பிறகு உங்களோட குரூப்ல வகுப்புக்கான லிங்க்
வகுப்புக்கான ரெக்கார்டிங், தேவையான அறிவுறுத்தல் மட்டும்தான் வரும். இப்ப திரும்ப திரும்ப அந்த நோட்ஸுகள் போட்டுக்கொண்டு, டைம் டேபிள் போட்டுக்கொண்டு, அறிவுறுத்தல் போட்டுக்கொண்டு இருப்பேன். அதை கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேணும். ரைட். முதலாவது விஷயம் பிள்ளைகள், உங்களுக்கு 2 டியூப் நான் போட்டு விட்டுருக்கிறேன். ஒன்று இந்த பௌதிக புவியியல் புத்தகமாகும் ஃபெஸ்டே. அடுத்தது 2வது பாடத்திட்டம். மறுபடியும் அந்த 2ஐயும் வகுப்பு முடிய போடுவது எடுத்துக்கொள்ளுங்க. 2027ஆம் ஆண்டு பிள்ளைகள் எங்கட ஜியோகிராபி குரூப்ல இல்லாட்டி, வகுப்புட லிங்க் வர குரூப்ல இல்லாட்டி, நீங்க 2027 ஜியோண்டு என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி அந்த குரூப்ல ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. பிள்ளைகள் 077 31 48 264 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி 2027 இருந்தா நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. 2026 6 பிள்ளைகள் வாரீங்கன்னு சொன்னால் நீங்க 2026 ஜியோண்டு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு வேற வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேர்றது எப்படின்னு நான் உங்களுக்கு அறிவுறுத்தல் தருவேன். 2025 பிள்ளைகள் இந்த முறை எக்ஸாம் எடுக்க போற பிள்ளைகள், நாங்க இன்னும் பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணல. யாராவது எங்கட வகுப்புக்கு வராத ஆட்கள் இருந்தால் 2025 ஜியோன்னு மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப்புக்கு. நான் அதை எப்படி அந்த குரூப்ல சேர்றேன் அறிவுறுத்தல் போடுறேன். எங்கிட்ட ஏற்கனவே வார 2025 26 பிள்ளைகள் நீங்க இப்படி மெசேஜ் போட வேணாம். எங்கட குரூப்ல இருக்கிறீங்க. ராய்ட். சரி பிள்ளைகள், இந்த 2027 இன்னும் ஆர்ட்ஸுக்கு பெரிய அளவுக்கு பாடங்கள் டியூட்டர்கள்ல தொடங்கல. ஏன்னா பிள்ளைகள் பாடங்களை இன்னும் தெரிவு செய்யல. அதுக்காக பிள்ளைகள் எப்ப தெரிவு செய்வாங்க, அது வரைக்கும் காத்து கொண்டிருக்க முடியாது. என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் டைம் சிலபஸை வேகமா முடிச்சுட்டு ஒரு ஆறுதலா ஃபர்ஸ்ட் டைம் எப்படி எக்ஸாம் வரும்னு சொல்லி அந்த பேப்பரை வடிவா செஞ்சு முழுக்க அதை விவரிச்சு பார்க்க வேணும். அல்லது மார்க்ஸ் எடுக்கிற கஷ்டமா போகும். அதனால தயவு செய்து 1 மாதம் இன்னும் ஒரு 20 நாள் வரைக்கும் கொஞ்சம் இதே மாதிரி ஸ்லோவா நான் நகர்த்தி கொண்டு போவேன். அதுக்கு பிறகு இன்னொரு வகுப்பை போட்டு வேகமா கொண்டு போய் கொள்ளுவேன். உங்களோட ஸ்கூல்லையோ, உங்களோட தங்கச்சி தம்பிமாரோ, தெரிஞ்சாக்களோ, ஜியோகிராபி படிக்க போறாக்களோ, இல்லாட்டி ஆர்ட்ஸ் படிக்கிறார்கள், என்ன பாடம் எடுக்கிறேன்னு தெரியாம இருக்கிறார்கள்ட்டையோ தெளிவா இப்படி இலவசமா ஜியோகிராபி வகுப்பு நடக்குது, வந்து பார், அந்த பாடம் உனக்கு ஈஸியா இருந்தால் எடு அப்படி சொல்லி நீங்க அறிவுறுத்தலை கொடுத்து கொள்ள வேணும். ஓகே, நாங்க இன்னைக்கு எங்களோட 2வது அலகுக்கு போய்கொள்வோம். இதெல்லாம் உங்களுக்கு நோட்ஸா தந்துட்டேன். பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கையில வச்சிருந்து வடிவா பார்க்க வேண்டும். இன்றைக்கு படிக்க போற 2வது அலகு புவியியல். ஜியோகிராபிய 3ஆ பிரிச்சு படிக்க போறோம். ஜியோகிராபிய 3ஆ பிரிச்சு படிக்க போறோம். அதுல புவியியல் பௌதிக அடிப்படை கூறு, பிசிக்கல் ஜியோகிராபி, ஹியூமன் ஜியோகிராபி, பிராக்டிகல் ஜியோகிராபி 3. அதுல புவியியலின் பௌதிக அடிப்படை கூறுகள். புவியியலின் பௌதிக அடிப்படை கூறுகள். ரைட். புவியியலின் பௌதிக அடிப்படை கூறுகள் சொல்ற ஒரு பாடம் 2வது அலகு ஸ்டார்ட் பண்ண போறோம். உண்மையிலேயே பிள்ளைகள் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த அலகு எங்களோட பிரதானமான பாட அலகு கிடையாது. அதாவது விபரமா ஒரு விடயத்தை ஆராய்ச்சி படிக்கிறதா அட்வான்ஸ் லெவல். அட்வான்ஸ் லெவல்ல ஓ லெவல்ல மாதிரி இல்லை. ஏ லெவல்ல ஒரு பாடம் என்றால் அந்த பாடத்துக்குள்ள எப்படின்னு சொல்லி விபரமா அந்த விஷயத்தை ஆராய்ச்சி விபரிச்சு விளங்கி கொண்டு படிக்கிறதா அட்வான்ஸ் லெவல் பாடம். ஸோ இந்த பாடம் அவ்வளவு விபரமா ஆராய்ச்சி இல்லை. இது ஒரு அறிமுகம். போன வகுப்புல ஜியோகிராபி அறிமுகம் என்னென்னு படிச்சோம். இப்ப பௌதிக புவியியல் அதுல 3 பிரிவுல உண்டு. அதுல அறிமுகம், அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாக்குறது. இதுக்கு பிறகு 3வது படிப்போம் புவித்தொகுதின்னு சொல்ற பாடம். அதெல்லாம் ஒவ்வொரு விடயங்கள் ஆராய்ச்சி படிக்கிற பாடம். சில நேரங்கள்ல இந்த பாடங்கள் இதுக்கு முன்னுக்கு படிச்ச புவியியல் அறிமுகம் சொல்ற பாடம் உங்களுக்கு பாடசாலைகள்லயோ வேற இடத்துலயோ ஸ்கிப் பண்ணி படிச்சு தராம போகலாம். என்று சொன்னா இது ஒரு பேசிக் அறிமுகம்னு சொல்றதால. ஆனால் நான் ஒரு விடயமேனும் உங்களுக்கு விடாம முழு விடயத்தையும் நான் கற்றுத்தாரேன். என்ன எம்சிக்யூ எதுகளுக்கும் இது பயன்படுறதால நான் கற்றுத்தாரேன். ஸோ இந்த பாடம் விபரமா ஆராய்ச்சி படிக்கிறது இல்லை. சில புதிய சொற்கள் வரும், கொஞ்சம் விளங்கி கொள்ள கஷ்டமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டும் இருக்காது இந்த பாடம். இதுக்கு பிறகு படிக்கலாம் வெரி இன்ட்ரெஸ்ட், நல்ல வடிவா விளங்கும். அது எங்களோட பெரிய பெரிய பாடப்பரப்பு, விபரமா விளக்கமா படிப்போம். ஸோ இந்த அலகும் சில நேரம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகவோ இல்லாம கொஞ்சம் ஒரு சவாலா அமையலாம், ஒரு குட்டி அலகு. ஆனா அந்த அளவுக்கு இல்லாம தெளிவா நான் சொல்லுறேன், கவனிச்சு கொள்ளுங்க. உண்மையிலேயே ஜியோகிராபியை 3ஆ பிரிச்சிருக்கிறோம். பௌதிக புவியியல்,
மாநில புவியியல், செய்முறை புவியியல். இதுல பிள்ளைகள் ஜியோகிராபி மூன்றா பிரிச்சு படிக்கிறோம். நம்ம பாடத்திட்டத்துல ஜியோகிராபியை மூன்றா பிரிச்சு படிக்கிறோம். இதுக்குள்ள பிள்ளைகள் பௌதிக புவியியலுக்குள்ள எக்கச்சக்கமான கூறுகள், பிரிவுகள் இருக்கு. மாநில புவியியலுக்குள்ள எக்கச்சக்கமான பிரிவுகள் இருக்கு. செய்முறை புவியியலுக்குள்ள பிரதானமா அஞ்சு விஷயம் படிப்போம். சோ பௌதிக புவியியல் ஜியோகிராபி 3 பகுதிக்குள்ள உண்டு. இந்த பௌதிக புவியியலுக்குள்ள நிறைய பிரிவுகள், கூறுகள், பகுதிகள் இருக்கு. அப்ப பௌதிக புவியியலுக்குள்ள என்னென்ன படிக்க போறோம் இதுல இன்றைய பாடம். சோ இதுக்குள்ள இருக்கிற அவலத்துல பிரீஃப் சுருக்கம் தான் இன்றைய பாடம். பௌதிக புவியியலுக்குள்ள என்னென்ன செக்ஷன் இருக்கு முதல்ல விளங்கிக் கொள்ளணும். எக்கச்சக்கமான ஏராளமான பிரிவுகள் பௌதிக புவியியலுக்குள்ள இருக்கு. அவலத்தையும் இப்ப உங்களுக்கு நம்ம இந்த முதலாவது பாடத்துக்குள்ள போட இல்லை. இந்த பாடத்துக்குள்ள பிரதானமா பௌதிக புவியியல் கூறு மெயினா பௌதிக புவியியலுக்குள்ள என்னென்ன செக்ஷன் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒரு 6 கூறுகள். சோ பௌதிக புவியியல் அடிப்படை கூறு, பௌதிக புவியியல் அடிப்படை கூறு 6 கூறு நிறைய இருக்குது. அதுல 6 கூறுகள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். பிரதானமா 6 கூறு. இந்த 6 கூறுகளை பற்றி தான் நாங்க பிறகு படிக்க போறோம். உங்களுக்கு ஏற்கனவே போன வகுப்புல ஜியோகிராபி பாடம்னா என்னன்னு படிச்சோம். உங்களுக்கு தெரியுமோ, ஞாபகம் இருக்கோ தெரியல. ஜியோகிராபி பாடம்னு சொல்றது புவியிட மேற்பரப்புல இருக்கிற நில உருவங்களை படிக்கிறது. நில உருவங்களை படிக்கிறது ஜியோகிராபிக்குள்ள மிகப்பெரிய பகுதி. சோ பௌதிக புவியியலுக்குள்ளதான் அந்த நில உருவங்கள் இருக்குது. அப்ப பௌதிக புவியியல் இருக்கிற ஒரு முக்கியமான செக்ஷன் நில உருவங்களை படிக்கிறது. ஜியோகிராபிக்காரன் மிக முக்கியமானது நில உருவங்களை படிக்கிறது. லேண்ட் ஃபார்மேஷன் படிக்கிறது. இது வேற யாரும் வேற எந்த பாடப்பரப்புகளும் இந்த நில உருவங்களை பத்தி கற்கிறது கிடையாது. நில உருவங்கள் சொல்றது மலை, பள்ளத்தாக்குகள், கண்டச்சாய்வுகள், கண்டங்கள், சமுத்திரம். இது ஜியோகிராபிக்காரருக்குரியது, உங்களுக்கு தெரியுமே. சோ நில உருவங்கள் ஜியோகிராபிக்காரர் முக்கியமான பாடம். சோ அது பௌதிக புவியியல் செக்ஷன் 3 பௌதிக புவியியல், மாநில புவியியல், செய்முறை புவியியல். இதுல பௌதிக புவியியலுக்குள்ள இந்த நில உருவங்கள் ஜியோகிராபிக்காரர் பிரதான ஒரு அடிப்படை பகுதி அல்லது கூறு, காம்பவுண்ட்ஸ் சொல்றோம் நில உருவம். இப்ப 2வது பாறையை பற்றி படிப்போம். பாறை, ராக். பாறை உண்மையிலேயே சயின்ஸ்காரரும் படிப்பாங்க, அக்ரிகல்ச்சர்காரரும் படிப்பாங்க, ஜியோகிராபிக்காரரும் படிப்பாங்க. சோ ஜியோகிராபிக்காரன் அதிகமா பாறைகளை பத்தி படிக்கிறதா, மற்ற 2 பேரை விட இவங்க கூட படிப்பாங்க. மண்ணும் அக்ரிகல்ச்சர்காரர் அதிகமா படிப்பாங்க, சயின்ஸ்காரன் படிப்பாங்க. ஜியோகிராபிக்காரர் அவங்க 2 பேரை விட குறைவாத்தான் படிப்பாங்க அந்த மண்ணை பத்தி. சோ அது எங்களுக்கும் உரிய ஒரு அழகு பௌதிக புவியியலுக்கு இருக்கு. நீர் சயின்ஸ்காரர் படிப்பாங்க, நீர் நாமளும் படிப்போம். ஓகே. அதே மாதிரி காலநிலை, இது காலநிலை ஜியோகிராபிக்காரர் மிக முக்கியமான செக்ஷன். சயின்ஸ்காரரும் படிப்பாங்க, ஆனா நாங்களும் விவரமா படிக்கிறது. அடுத்தது உயிரியற்காரன். உயிரியல், காடுகள்ல இருக்கிற விலங்குகள், புல்நிலங்கள், அதுகளை ஈரநிலங்கள், அப்படி அந்த உயிர் சம்பந்தப்பட்ட தாவர விலங்குட அந்த பெரும் தொகுதிகளை பற்றி ஜியோகிராபிக்காரர் படிப்பாங்க. இவ்வளவு மட்டும் இல்ல, இன்னும் ஜியோகிராபிக்குல நிறைய இருக்குது. சோ பௌதிக புவியியலுக்குள்ள மெயினான ஒரு 6 கூறுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சொல்றேன். பிள்ளைகள் இதை நீங்க விளங்கி கொள்ள வேணும். நான் சொல்ல போற விஷயத்த வடிவா விளங்கி கொள்ள வேணும். இதுல இந்த நில உருவங்கள்னு சொல்றது பிள்ளைகள், லேண்ட் ஃபார்மேஷன் சொல்றது நாங்க 1ஆம் தவணையும் படிப்போம், 2ஆம் தவணையும் படிப்போம். லேண்ட் ஃபார்மேஷன் சொல்றது 1ஆம் தவணை, நான் நினைக்கிறேன் இந்த 1ஆம் தவணை படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு மாத காலம், இதுக்கு ஒரு 2 மாத காலம். சோ 3 மாதம் எங்கட பாடம் கிட்டத்தட்ட 2 வருஷம் தானே, 24 மாதம் தானே அந்த A லெவல் படிப்பு ஜியோகிராபி. அதுல 3 மாதம் நில உருவங்களை பத்தி படிப்போம். சோ 3 மாதங்கள் அல்லது 2 மாதம், ஆக குறைஞ்சது 2 மாதம், ஆக கூடுனது 3 மாதம். இவ்வளவு காலத்துக்குள்ள இந்த நில உருவங்களை பத்தி படிப்போம். அப்ப எவ்வளவு விவரமா இந்த ஒரு விஷயத்தை படிக்க போறோம் பாருங்க ஜியோகிராபிக்ல.
ரைட். அப்ப நிலவுருவங்கள் பௌதிக புவியியல்ற ஒரு ஒரு கூறு, ஒரு அழகு, படிக்க போற அழகு. சோ இன்றைக்கு நாம என்ன விளங்கிக் கொள்ளணும் இந்த 2வது அழகுக்குள்ள சொன்னால், இந்த ஜியோகிராபிக்கல நிலவுருவங்கள் முக்கியமான ஒரு செக்ஷன் பௌதிக புவியியலுக்குள்ள. அந்த நிலவுருவங்களுக்குள்ள என்னென்ன படிக்க போறோம். அப்ப சிலர் என்னென்ன படிக்க போறோம் தான் விளங்க போறோம். இப்ப போட போறோம் நிலவுருவங்களுக்குள்ள என்னென்ன ஜியோகிராபிக்காரர் படிப்பாங்க, அவங்களோட பாடத்துக்குள்ள என்னென்ன இந்த நிலவுருவ செக்ஷனுக்குள்ள இருக்குன்னு தான் படிப்போம். சோ சில சொற்கள் உங்களுக்கு புரியாது, விவரமா இப்ப படிக்க போறது இல்லை. பிறகு 3 மாசம் இதைத்தானே படிக்க போறோம். அதனால இவ சொல்ல போறத முடிஞ்ச அளவுக்கு விளங்கி கொள்றதுக்கு ட்ரை பண்ணும். அதே மாதிரி பாறைகள் சொல்ற செக்ஷனுக்குள்ள ஜியோகிராபிக்காரர் என்னத்தை படிக்க போறாங்க, மண் சொல்றதுக்குள்ள என்ன, நீர் சொல்றதுக்கு என்ன, அப்படி இதை ஆரையும் மல்ல மல்ல மல்லண்டு வேகமா சொல்ல போற. குறிப்பிட்ட உங்களோட டைமுக்குள்ள நான் முடிச்சிருவேன். என்று சொன்னால் எங்களுக்கு இன்றைக்கு இன்னும் அடுத்த வகுப்பு இருக்கிறதுனால. அப்ப முதலாவது இந்த நிலவுருவங்கள் உங்களுக்கு தெரிய வேணும். பௌதிக புவியியல்ற ஒரு அடிப்படை கொம்பவுண்ட்ஸ், அடிப்படை கூறு நிலவுருவங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் என்றால், இந்த நிலவுருவங்களுக்குள்ள என்ன படிக்க வேணும்னு தெரிஞ்சிருக்கணும். இங்க பாரு, இந்த நோட்ஸ் கையில தயவு செய்து உனக்கு தந்திருக்கிற அந்த PDF புத்தகத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து வகுப்புல வச்சுக்கும். இப்ப கையில இல்லாட்டி இங்க நான் சொல்றதை எக்ஸ்பிளைன் பண்றதை பாரு. லேன் ஃபார்மேஷன் ஜியோகிராபிட பிசிக்கல் ஜியோகிராபிட கொம்பவுண்ட்ஸுக்குள்ள ஒன்று நிலவுருவங்கள். டேய், இதுக்குள்ள நாங்க என்ன படிப்போம்னா இப்ப பார்க்க போறோம். நல்லா கவனிச்சுக்கோ. இந்த நிலவுருவங்கள் எல்லாம் எந்த நிலவுருவங்களை படிப்போம்னு சொன்னாடா, இப்ப இங்க பார், பூமி இப்படி இருக்கு. முதல்ல நிலவுருவங்களுக்கு உதாரணம் சொல்றேன். கண்டம் ஒரு நிலவுருவம், சமுத்திரம் ஒரு நிலவுருவம், சமுத்திரம் ஒரு நிலவுருவம், மலைத்தொடர் ஒரு நிலவுருவம், மலைத்தொடர்கள் ஒரு நிலவுருவம், கண்ட சாய்வு, இதான் நிலவுருவங்கள். இப்போ இந்த நிலவுருவங்கள் நாங்க படிக்க ஜியோகிராபில படிக்க போற நிலவுருவங்கள், பௌதிக புவியியல்ல ஒரு செக்ஷனா படிக்க போறோம். 3 மாத காலம் படிக்க போறோம் நிலவுருவங்கள். அந்த நிலவுருவங்களடா புவியிட மேற்பரப்புல இருக்கு. இந்த நிலவு ஜியோகிராபிக்காரர் என்ன படிப்பாங்கன்னா, இந்த நிலவுருவங்கள் எப்படி உருவாக்கம் அடைஞ்சதுன்னு படிப்போம். இந்த நிலவுருவங்கள் அதாவது கண்டங்கள் எப்படி உருவானது, சமுத்திரம் எப்படி உருவானது, மலைத்தொடர் எப்படி உருவானது. இதோட அந்த மலைத்தொடர் உருவான மலைத்தொடர் கண்டம் அது உருவான மாதிரியே இப்ப இல்லை, அதுல மாற்றம் நடந்து கொண்டு இருக்கு. அப்ப அதுல உருவாக்கம், அதுல மாற்றத்தை பத்தி படிப்போம். புவியில மேற்பரப்புல இருக்கிற இயற்கையான நிலவுருவங்கள், அதோடைய உருவாக்கம், அதோடைய மாற்றத்தை பத்தி படிப்போம். உண்மையிலேயே இந்த புவியில மேற்பரப்புல இருக்கிற கண்டம், சமுத்திரம், மலை, கடலுக்குள்ள பத்தி அப்படியே பள்ளங்கள் இருக்கு. நான் ஒரு வகுப்புல சொன்னேன், போன முதல் வகுப்புல, கடலுக்குள்ள இருக்கிற பள்ளங்கள் இதெல்லாம் புவி மேற்பரப்பு நிலவுருவம். இதெல்லாம் உருவாக்கத்துக்கும் அதுல சேஞ்ச், அதுல மாற்றத்துக்கும் 2 காரணம் இருக்கு. ஒரு காரணம் பூமிக்கு உள்ளேயே நடக்கும். நாங்க படிச்சோம், உங்களுக்கு தெரியும், அகவிசைன்னு சொல்லி போன வகுப்புல சொன்னோம். அகவிசை. சோ புவியில மேற்பரப்புல இருக்கிற பல நிலவுருவங்கள் உருவாகிறது, அது டிரான்ஸ்பர் மாற்றமாகிறதுக்கான காரணம் அகவிசை, பூமிக்கு உள்ள இருக்கிற சில விஷயம். அதே மாதிரி பூமிக்கு வெளியே இருக்கிற விஷயமும் இந்த நிலவுருவங்கள் உருவாகிறதுல செல்வாக்கு செலுத்தும். அது புறவிசை, அது புறவிசை. சோ உண்மையிலே முதலாவது இந்த நிலவுருவங்களுக்குள்ள முதலாவது பௌதிக புவியியல்ல விசேட முக்கியத்துவம் கொடுத்து இதை படிப்போம். ஏன்னா இந்த நிலவுருவங்கள் ஜியோகிராபிக்காரர் மட்டும்தான் படிப்பாங்க, சயின்ஸோ மெட்ஸோ அவங்க எல்லாம் படிக்கிறது இல்லை. சோ விசேட முக்கியம் கொடுத்து படிக்கிற ஒரு செக்ஷன் இந்த நிலவுருவங்கள். ஜியோகிராபில பௌதிக புவியியல்ல விசேடமா ஸ்பெஷலா படிக்கிற செக்ஷன் இந்த நிலவுருவம். சோ இந்த நிலவுருவங்கள உருவாக்கத்துக்கு 2 விசை காரணம். ஒன்று பூமிக்கு உள்ள இருந்து செயற்படுறது, அது அகவிசை. 2வது பூமிக்கு வெளியே இருந்து செயற்படுறது, அது புறவிசை. இந்த அகவிசையை பத்தி ஃபர்ஸ்ட் டைம்ல 1 மாத காலம் அகவிசைண்டா என்ன, அந்த அகவிசைக்குள்ள என்னென்ன இருக்கு, அது எப்படி மேற்பரப்புல நிலவுருவங்களை உருவாக்குதுன்னு விவரமா விரிவா படங்களோட படிப்போம். அதே மாதிரி புறவிசை, அந்த புறவிசையையும் 2ஆம் தவணை படிப்போம். 2ஆம் தவணை ஃபுல்லா இந்த புறவிசை தான் படிப்போம். புறவிசைண்டா என்ன, புறவிசைக்குள்ள என்னென்ன இருக்குது, அது எப்படி மேற்பரப்புல நில உருவங்களை உருவாக்குதுன்னு இந்த தலைப்புக்கு கீழே இந்த 2 பேரும் தான் இதை உருவாக்கி மாத்துறாக்கள். இந்த 2 பேரை பத்தி டீப்பா இந்த செக்ஷனுக்குள்ள படிப்போம். உண்மையிலேயே
இந்த அகவிசை, அதாவது பூமிக்கு உள்ள இருந்து தொழிற்படுகின்ற அகவிசைகள் என்று சொல்லும் போது அதுக்குள்ள நிறைய இருக்குது. பிரதானமா தெளிவாக 4 விடயம் இருக்கு. அந்த 4 பத்தி தனித்தனியே படிப்போம். பெஸ்ட் கடைசி பாடம். ஒன்று, இந்த உள்ள இருந்து செயற்படுகின்ற அகவிசைக்குள்ள நாங்க படிக்க போறது எரிமலையை பத்தி படிப்போம். எரிமலை. ரெண்டாவது, எரிமலை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு அந்த சொல் விளங்கும். நான் இப்ப சொல்ல போற சொல் உங்களுக்கு விளங்காது. புவி தகட்டசை இப்படி ஒன்று இருக்குடா, உள்ளுக்குள்ள இருந்து செயற்படுறது புவி தகட்டசை. இது உங்களுக்கு இப்பைக்கு விளங்காது, ஆனா இருக்கட்டும். என்ன, இந்த புவி தகட்டசையை பத்தி நாங்க ஒரு 3-4 வகுப்பு அல்லது 2-3 வகுப்புல விபரமா படிக்கும் போது அது சிம்பிளா புரிஞ்சு கொள்ள முடியும். அடுத்தது நிலநடுக்கம், புவி நடுக்கம், நிலநடுக்கம். நிலநடுக்கம் உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்க பிறகு டீப்பா படிப்போம். அடுத்தது புவி அசைவு விசை. புவி அசைவு விசை இந்த சொல்லும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. புவி அசைவு விசை நோட்ஸ்ல எல்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் டீப்பா படிக்க போறோம். இப்ப ஒரு அறிமுகம், இதெல்லாம் படிக்க போறோம்னு பாக்குறோம். அதனால இதெல்லாம் விளங்கிக் கொள்ளணும். அதுல என்னன்னு இப்ப தேவையில்லை, நான் சொல்றதை விளங்கிக் கொள்ள இருந்தால் போதும். அடுத்த புறவிசையும் படிப்போம் தானே. அகவிசை புறவிசை ரெண்டும் தான் இவர் உருவாக்குறது. சோ நாங்க புறவிசை படிப்போம். இந்த புறவிசையை கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். புறவிசைக்கு என்று சொன்னா பூமிக்கு வெளியே இருந்து தொழிற்படுகின்ற ஆட்கள். இதுக்குள்ள நதி, நதி வரும். நதி என்ற ஆறு, காற்று வரும், கடல் அலை வரும், பனிக்கட்டியாறு வரும். பனிக்கட்டியாறு. அடுத்தது தரைக்கு கீழே, மேற்பரப்பு கொஞ்சம் கீழே இருக்கிற நீர், தரைக்கீழ் நீர் வரும். நதி, காற்று, கடல் அலை, பனிக்கட்டியாறு, தரையில். இதை பத்தி படிப்போம். உண்மையிலே பிள்ளைகள், இந்த நிலவுருவங்கள் இருக்குதாங்க, பூமியில மேற்பரப்புல இருக்கிற நிலவுருவங்களை 3 வகைப்படுத்துறாங்க. புவியிட மேற்பரப்புல இருக்கிற நிலவுருவங்கள் தானே ஜோகிரபில விசேடமா ஜோகிரபிக்காரர் படிக்கிற செக்ஷன் நிலவுருவங்கள். அது பௌதிக புவியலுக்குள்ள இருக்கிற செக்ஷன், மாநில புவியல் அல்ல, பௌதிக புவியல். சோ அந்த நிலவுருவங்களுக்குள்ள என்ன படிப்போம்? அகவிசை புறவிசைகளால தான் நிலவுருவம் உருவாகும். அகவிசைக்குள்ள இவ்வளவு விடயங்களை பத்தி படிப்போம், புறவிசையில இவ்வளவு விடயங்களை பத்தி படிப்போம். உண்மையிலே இந்த நிலவுருவங்கள், புவியில மேற்பரப்புல இருக்கிற நிலவுருவங்களை 3 வகைப்படுத்தலாம். ஒன்று முதலாம் வகை என்று சொல்லுவாங்க. முதலாம் வகை நிலவுருவம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்மேஷன். 2ஆம் வகை நிலவுருவம், செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்மேஷன். 3ஆம் வகை நிலவுருவம், தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்மேஷன் சொல்லி இந்த 3 வகையா இந்த நிலவுருவங்களை பிரிச்சு படிப்போம். இந்த முதலாம் வகை நிலவுருவங்கள் சொன்னால் 2 தான். ஒன்று கண்டமும் சமுத்திரம். 2ஆம் வகை நிலவுருவங்கள் சொன்னா பிள்ளைகள் அதுக்குள்ள எக்கச்சக்கமா இருக்கு. இதை விட சின்ன முதலாம் வகைக்குள்ள 2 தான் இருக்கு. இதை விரிவா அப்புறம் படிக்க போறோம், குழம்பிக்கொள்ள தேவையில்லை. சரி, என்ன மலமலன்னு சொல்றீங்க? இதெல்லாம் டீப்பா ஒவ்வொரு வரியா பிறகுதான் படிக்க போறோம் ஐயா. இப்போ ஒரு பேசிக் இதைத்தான் படிக்க போறங்கிற ஒரு பாடம் தான் அறிமுகம். ரைட், ஓகே. 2ஆம் வகைக்குள்ள மலைத்தொடர் வரும். இவர்ல இருக்கிற சின்ன சின்ன ஆக்கள், கண்டத்துல இருக்கிற மலைத்தொடர் வரும். அடுத்த கண்ட சாய்வு வரும், கண்ட சாய்வு, அகழி வரும், நிறைய இருக்கு. அகழி வரும், இதுக்குள்ள வரும். முகடும், கடலுக்குள்ள இருக்கிற மலைத்தொடர், அந்த மலை முகடுன்னு சொல்லுவாங்க. சமுத்திரங்கள்ல இருக்கிற மலை முகடுகள் வரும். ரைட். 3ஆம் வகை நிலவுருவங்கள் சொல்றது பிள்ளைகள், நதி ஓடி வரும்போது 3ஆம் வகை நிலவுருவங்கள் எல்லாம் இதாலத்தான் உருவாகும், புறவிசையாலத்தான் உருவாகும். வெளியே இருந்து தொழிற்படுற ஆக்கள், நாங்க அதை கண்ணால பார்க்கலாம். இப்போ ஒரு நதி ஓடி வரும்போது அந்த நதி தண்ணி நிலத்தை பள்ளமா தோண்டிட்டு அந்த பள்ளத்துக்காலதான் ஓடி வரும். சோ அந்த பள்ளம் கொஞ்சம் தண்ணியா இருந்தா வி ஷேப்ல தான் இருக்கும், வி வடிவ பள்ளத்தாக்கு. அதுல தண்ணி கூட்டிட்டு சொன்னா அந்த பள்ளம் அகண்டு ஜூ ஷேப்புக்கு போகும். அப்ப வி வடிவத்தில் இருக்கிற பள்ளம், ஜூ வடிவத்தில் இருக்கிற பள்ளம், நீர்வீழ்ச்சி, இது எல்லாம் 3ஆம் வகை நிலவுருவம். சோ வடிவா பாருங்க, இந்த நிலவுருவம்னு சொல்றது பௌதிக புவியியல்ல இருக்கிற ஒரு அடிப்படை கூறு. ஜியோகிராபில இருக்கிற விசேடமான ஒரு பகுதி இந்த நிலவுருவம். அகவிசை புறவிசை இதோட சம்பந்தப்படுது. அகவிசைக்குள்ள என்னென்ன இருக்கு, புறவிசைக்குள்ள என்னென்ன இருக்குது. சோ அந்த நிலவுருவங்களை 3 வகைப்படுத்தலாம். அதுல சைஸ் அடிப்படையில, அளவு அடிப்படையில. முதலாம் வகை மிகப்பெரிய சைஸ் ஆன நிலவுருவம், அதுக்குள்ள 2 கண்டம், சமுத்திரம். இத ஒரு அறிமுகம் மாதிரி எடுத்துக்கோ. இதுல எனக்கு விளங்கல, எனக்கு இப்ப புவி அசைவுண்டா என்னென்று விளங்கல, புவி தகட்ட அசைவுண்டா என்னென்று விளங்கல, அப்படி குழம்பாத, உனக்கு விளங்காது. அது புது சொல், அதைத்தாண்டா பிறகு படிக்க போறோம். தெளிவா தான் சொல்றது, குழப்புறதுக்கு ஒண்ணும் இல்லை. ரைட்.
அப்ப ரெண்டாவது செக்ஷனுக்குள்ள போய்க்கணும். ரெண்டாவது செக்ஷன், முதலாவது நில உருவங்கள் சரி, ரெண்டாவது செக்ஷனுக்குள்ள போய்க்கணும். ஓகே, ரெண்டாவது பாறைகளை பத்தி படிப்போம். பாறைகளை பத்தி படிப்போம். ரெண்டாவது பாறைகள். ஓகே, ரைட். ரெண்டாவது பாறைகள் பிள்ளைகள் பாருங்க, போர்டை கொஞ்சம் கிளியர் ஆக்கிக்கொண்டு. ரைட், ரைட். ஓகே பிள்ளைகள், இந்த பாறைகள் விரிவா படிக்க போறோம். அதுக்குள்ள என்னென்ன படிக்க போறோங்கிறது மட்டும்தான் இப்ப கதைக்க போறோம். இந்த முதல் ரெண்டாவது பாடத்துக்குள்ள இருக்கு. உண்மையிலே நாங்க இந்த நில உருவங்கள் படிக்கிறோம். 3 வகையா நில உருவங்கள் இருக்கு. படிக்க போறோம்னு படிச்சோம். கண்டம், மலை, சின்ன சின்ன பள்ளங்கள், இதெல்லாம் நில உருவம். இந்த நில உருவங்கள் எல்லாம் பிள்ளைகள் பாறையை மையமாக கொண்டுதான் உருவாகி இருக்கு. நில உருவங்கள் எல்லாம் உருவாகி இருப்பது பாறையை மையமாக கொண்டு. நில உருவங்கள் எல்லாம் உருவாகி இருக்கிறது நாங்க படிக்க போற பாறையத்தான் மையமா கொண்டு. உண்மையிலேயே பாறைன்னு சொன்னா என்னன்னு சொன்னா பிள்ளைகள், ஒரு பாறையை எடுத்து, ஒரு சின்ன ஒரு பாறை துண்டு எடுத்து இதை உடைச்சு பார்த்தால் பல மினரல்ஸ் சொல்றது கனியங்கள், பல கனிமங்கள் ஒன்றா சேர்ந்து திரண்டதுதான் பாறை. சோ பாறையிட என்னன்னு படிப்போம். இந்த செக்ஷனுக்குள்ள பௌதிக புவியியல் சொல்ற செக்ஷனுக்குள்ள பாறைகள் ஒரு கூறாக படிப்போம். அதுக்குள்ள பாறை என்றா என்னன்னு படிப்போம். பாறை என்றா என்ன? பல கனியங்கள் சேர்ந்து உருவாகுவதான் பாறை. கனியங்கள் சேர்ந்து உருவாகியது பாறை. இதை டீப்பா பிறகு படிப்போம். உண்மையிலேயே இதுக்குள்ள பாறையோட வகையை பத்தி அதிகமாக நாங்க படிப்போம். இந்த பாறைன்னு சொல்ற செக்ஷன் பௌதிக புவியியலுக்குள்ள படிக்கும்போது பாறையோட வகைப்பாடுகள் படிப்போம். பாறைய பிள்ளைகள் 3 வகையாக பிரிச்சு படிப்போம். ஒன்று தீப்பாறை. சில நேரம் உங்களுக்கு இந்த சொற்கள் தெரிஞ்சிருக்கலாம், சயின்ஸ்ல எல்லாம் நீங்க படிச்சிருக்கலாம் பிள்ளைகள். இன்னொரு விஷயம், ஓ லெவல் ஜியோகிராபிக்கும் ஏ லெவல் ஜியோகிராபிக்கும் சில பெயர்கள் வரும்படிய ரெண்டும் சம்பந்தம் இல்லை. நான் ஓஎல்ல ஜியோகிராபி எடுக்கல, அல்லது ஓஎல்ல ஜியோகிராபி எடுத்த ஏல சாதிச்சிடலாம். நோ, ஓஎல் எந்த விதமான சொல் பிரயோகமோ கதையோ உங்களுக்கு வகுப்புல நான் கதைக்க மாட்டேன், தேவையில்லை. ஓஎல்ல நீங்க எடுத்தே இருக்க வேணாம், ஜியோகிராபி பிரச்சனை இல்லை. எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, எடுக்கலாட்டியும் பரவாயில்ல. இந்த பாறைகள் சொல்ற செக்ஷனுக்குள்ள பாறைகளுடைய வகை வடிவா விபரமா படிக்க போறோம். இப்ப இல்ல, அடுத்த கட்டங்கள். சோ 3 வகையான பாறையை பத்தி படிப்போம். 3 வகையான பாறை. ஒன்று தீப்பாறை, இன்னொன்று அடையல் பாறை, இன்னொன்று உருமாறிய பாறை. இது இருக்குதுன்னு படிப்போம். இந்த தீப்பாறைகள் பிள்ளைகள், இந்த தீப்பாறைக்குள்ளே வகைப்பாடு இருக்கு. நாங்க 3 வகைப்பாடு படிப்போம். தீப்பாறையை 3ஆ பிரிச்சு படிப்போம். தீப்பாறைய கலர் அடிப்படையில படிப்போம். தீப்பாறையில இருக்கிற கெமிக்கல் கம்போசிஷன், அதாவது ரசாயன கட்டமைப்பு, அதர அடிப்படையில தீப்பாறையை இன்னும் வகைப்படுத்துவோம். பாறையை 3 வகையா பிரிச்சு படிச்சு போட்டு தீப்பாறையை இன்னும் பல வகைப்படுத்துவோம். அதே மாதிரி அடையல் பாறையை 3ஆ பிரிச்சு படிப்போம். சேதன முறையால் உருவாகிற அடையல் பாறை, ரசாயன முறையால் உருவாகிற அடையல் பாறை,
பொறிமுறையால் உருவாகிற அடையல் பாறைன்னு அடையல் பாறையை மூண்டா பிரிச்சு படிப்போம். அதே மாதிரி உருமாறிய பாறையும் மூண்டா பிரிச்சு படிப்போம். சோ பாறைகளை பிரதானமா 3 வகையா பிரிப்போம். அதுக்கு பிறகு அந்த ஒவ்வொரு பாறைகளும் பல பல வகைப்பாடுகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு வகைப்பாடுகளை பற்றியும் நாங்க படிப்போம். சோ ஜியோகிராபிக்குள்ள பௌதிக புவியியலுக்குள்ள பிரதானமா இருக்கிற 2 கூறு, ஒன்று நில உருவங்கள், இன்னொன்று பாறை. சோ நில உருவங்களுக்குள்ள என்னென்ன படிக்க போறோம்னு சிம்பிளா தெரியும். பாறைகளுக்குள்ள என்னென்ன படிக்க போறோம்னு சிம்பிளா தெரியும். சோ 6ல 3வது மண், சாயில். இது வந்து எங்களை விட மண்ணை பத்தி அதிகமாக அக்ரிகல்ச்சர் ஆக்கள் படிப்பாங்க, சயின்ஸ் ஆக்களும் படிப்பாங்க. மண்ணை பத்தி நாங்க பேசிக்கான விடயங்கள் படிப்போம். சோ நம்மட பௌதிக புவியியலுக்குள்ள அடிப்படை கூறுகள்ல ஒன்றாக மண் படிக்கப்படுது. மண்ணை பத்தி படிக்கிறத மண்ணியல்னு சொல்லுவாங்க. பாறையை பத்தி படிக்கிறத பாறையியல்னு சொல்லுவாங்க. நில உருவங்களை பத்தி படிக்கிறத அத சொல்றது நில உருவவியல் அல்லது புவி வெளி உருவவியல்னு சொல்லுவாங்க. புவி வெளி உருவவியல். சோ மண் ஜியோகிராபில பௌதிக புவியியல்ல ஒரு மெயின் செக்ஷன். மண்ணை பத்தி படிக்கிறது மண்ணியல். அப்ப என்ன படிக்க போறோம் இந்த மண்ணுன்னு சொல்ற செக்ஷனுக்குள்ள வடிவா கவனிச்சு கொண்டால், முதல்ல மண்ணண்டா என்னன்னு படிப்போம். மண் என்பது என்ன இப்ப இல்ல, பிறகு படிக்க போறோம். மேற்பரப்புல ஒரு மெல்லிய, பூமியில மேற்பரப்ப மூடி காணப்படுற ஒரு மெல்லிய படை மண் என்று படிப்போம். 2வது மண் எப்படி, அந்த மண் எப்படி உருவாகும்னு படிப்போம். மண் உருவாகும். மண் எப்படி உருவாகும், அதுக்கு என்ன காரணம்னு படிப்போம். மண் உருவாகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு, அத மண் எப்படி உருவாகும்னு ஜியோகிராபிக்ல இந்த இதுக்குள்ள படிப்போம். மண்ணுடைய உருவாக்கம் படிப்போம். அடுத்தது மண்ணுடைய இயல்பு படிப்போம். மண்ணுக்கு என்னென்ன இயல்பு இருக்கு. மண்ணுக்கு இயல்பு இருக்கு. எல்லா மண்ணும் ஒரே மாதிரி இருக்காது. சில மண் நல்ல செங்கல் கலர்ல இருக்கும். சில மண் சாம்பல் கலர், ஆஷ் கலர்ல இருக்கும். சில மண் கடும் கருப்பா இருக்கும். மண்ற கலரை பாத்தீங்களா, அது ஒரு இயல்பு. மண்ற கலர். சில மண் நல்ல ஈரமா இருக்கும். சில மண் வறட்டு தன்மையா இருக்கும். அது மண்ற இருக்கிற நீர். சோ மண்ணுக்கு நிறைய இயல்பு இருக்கு. கலர், நீர், வளி. அதே மாதிரி மண்ணுக்குள்ள கெமிக்கல் இருக்கு. சோ மண்ற 2 இயல்புகளை பத்தி நாங்க படிப்போம். இந்த மண்ணுன்னு சொல்ற செக்ஷன் படிக்கும் போது மண்ணுடைய பௌதிக இயல்பை பத்தி படிப்போம். 2வது மண்ணுடைய ரசாயன இயல்பை பத்தி படிப்போம். இந்த 2 மண்ணுடைய இயல்புகளை பத்தி படிப்போம். அடுத்தது மண்ணுடைய குறுக்கு பக்க பார்வைன்னு சொல்ற ஒன்று படிப்போம். குறுக்கு பக்க பார்வை. நீங்க ஓஎல் சயின்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. மண்ணை எடுத்து பார்த்தால் பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட ஆழத்தோட மண் சரி. இதை விரிவா பிறகு படிக்க போறோம். இப்ப சொல்ல தேவையில இருந்தாலும் சொல்றேன், பேரில் புடிவிடாம இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு கூட மண் சரி. இது மேற்பரப்புன்னு எப்பவுமே புட்கள் வளர்ந்துருக்கு. குறிப்பிட்ட ஆழத்தோட மண் சரி பிள்ளைங்க. அதுக்குள்ள மண் அல்ல, பாறை தான் இருக்கும். சோ இந்த பாறைக்கு மேல மெல்லிசா இருக்கிற இவ்வளவுதான் மண். அத பல விதமான பகுதிகளாக இருக்கும். ஏ படைன்னு சொல்லுவாங்க, பி படைன்னு சொல்லுவாங்க, சி படைன்னு சொல்லுவாங்க. அப்படி மண்ணோட படைகள் மேற்பரப்புல இருந்து மண் எவ்வளவு ஆழத்துக்கு இருக்கோ அதுல சில வித்தியாசமான நிறங்கள், கலர்கள், படைகளா இருக்கும். அதை பத்தி படிப்போம். மண்ணுடைய பக்க பார்வையில மன்ற படைகளை பத்தி படிப்போம். இது 3வது விடயம், மண் சம்பந்தப்பட்ட 3வது விடயம். ரைட். 4வது நீர் என்று சொல்ற ஒன்றை பத்தி படிப்போம். நீர். மண்ணுடைய இதுக்குள்ள நீரை பத்தி படிப்போம். வேகமா சொல்லி கொண்டு போறேன், இதெல்லாம் விரிவா படிக்கத்தான பிள்ளை போறோம். நீர் என்று சொல்ற ஒன்றை பத்தி படிப்போம். தண்ணி. இது ஜியோகிராபிக்காரர் அதிகமா படிக்கிறது. ரைட். நீரை பத்தி படிப்போம். பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்க. நான் இந்த இது சின்ன அறிமுக பாடம், இதை மலமலன்னு முடிச்சிடுவேன். அடுத்த வகுப்புல ஸ்டார்ட் பண்ண போறது மெயினான செக்ஷன், விபரமா ஆராய்ஞ்சு படிக்கிறது. தயவு செய்து வகுப்புகளை தவற விட்டுறாதீங்க. எல்லார்ட்டையும் சொல்லுங்க, இலவசமா வகுப்பு 1 மாதம் நடக்கும், வந்து படிக்கட்டும். அறிமுகத்தை விட்டுட்டு மெயினான பாடம் இனி தொடங்க போகுது, அடுத்தெல்லாம் மெயின். ஸோ அதுகளை விட்டுறாம படிங்க. 2026, 27 இந்த வகுப்புகளை தவற விடாம ரிவிஷன் மாதிரி அதை பயன்படுத்தி பயனடைஞ்சு கொள்ள வேணும். 2026, 25. சோ நீரை பத்தி படிக்கும்போது என்னென்ன பகுதி படிக்க போறோம்னு சொன்னால் வழியா பார்க்கணும். இந்த நீர் வந்து பிள்ளைகள் பூமியிட மேற்பரப்பு எடுத்து பார்த்தால், பூமியிட மேற்பரப்புல அதிகமாக இருக்கிறது நீர் தான். அதிக பகுதியில் பரம்பியுள்ளது நீர் தான். பூமியிட மேற்பரப்புல அதிக பகுதியில் பரம்பியுள்ளது நீர். பூமிய தூரத்துல இருந்து பார்த்தால், அப்படி ஒரு விமானத்துல போயிட்டு
பூமி எப்படி பார்த்தால் பூமி நீல நிறமாத்தான் தெரியும். பூமிக்கு இன்னொரு பேர் இருக்குது, நீலக்கோள். ஏன்னா பூமியில மேற்பரப்புல கணக்கடத்துல கடல், சமுத்திரம் நீளமாத்தான் தெரியும். காடுகள்லாம் கொஞ்சம் தான். ஸோ நீளமும் பச்சையும் மிக்ஸ் பண்ணித்தான் பூமி தெரியும். தூரத்துல இருக்கும் போது பச்சை தெரியாது, நீலம் தான் தெரியும். ஏன்னா பூமியில மேற்பரப்புல அதிகம் தண்ணி தான். ஸோ மேற்பரப்புல அதிக பகுதிகள்ல நீர் காணப்படும். நீர் தான் அதிக பகுதிகள்ல காணப்படும். இது விபரமா பார்ப்போம், எவ்வளவு எங்க எப்படி. இரண்டாவது பிள்ளைகள், உண்மையிலேயே இந்த நீர் வந்து பிள்ளைகள் உண்மையிலேயே வளியோட தொடர்புல இருக்கு, வளிக்கோளம்னு சொல்றது. தரையோட தொடர்புல இருக்கு, கட்கோளம்னு சொல்றது. உயிரினங்களோட தொடர்புல இருக்கு, தாவர விலங்கோட. சோ இந்த நீர் வளிக்கோளத்தோட, கட்கோளத்தோட, உயிர்கோளத்தோட தொடர்புல இருக்கு. வளிக்கோளம்டா என்னன்னு தனி செக்ஷன் படிப்போம், கட்கோளம்டா என்னன்னு படிப்போம், உயிர்கோளம்டா என்னன்னு படிப்போம். சோ இப்ப இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாட்டி பரவாயில்ல, தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. வளிக்கோளம், கட்கோளம், உயிர்கோளம், இந்த 3 கோளங்களோட தண்ணி தொடர்பு படுது. மூண்டையும் தொடர்பு படுத்துறது தண்ணி தான். இந்த 3 கோளங்களையும் தொடர்பு படுத்துற ஒரு மீடியா, ஒரு ஊடகம் தண்ணி தான். உண்மையிலேயே நீர் பல இடத்துல பரம்பி இருக்கு. நீர்ற பரம்பல் பாத்தீங்கன்னு சொன்னால் குளத்துல இருக்குது, சமுத்திரத்துல இருக்குது, நதிகள்ல இருக்குது, ஏரிகள்ல இருக்குது, நீர்த்தேக்கத்துல இருக்குது, தரைக்கு கீழே இருக்குது. தண்ணி மேற்பரப்புல கணக்க விதவிதமான இடங்கள்ல இருக்குது. அந்த அவ்வளத்துக்கும் தண்ணி கிடைக்கிற சோர்ஸ், குளத்துக்கு எப்படி தண்ணி வருது, சமுத்திரத்துக்கு எப்படி தண்ணி வருதுன்னு சொன்னா அதுக்குரிய மூலம் மழை. மழைதான் நீர் மூலமாக இருக்கு. மழை மூலம்தான் எல்லா நீர் மூலங்களும் நீரை பெற்றுக்கொள்ளுது. உண்மையிலேயே பிள்ளைகள், நீங்க உங்களுக்கு இது தெரியும், புவியில மேற்பரப்பு இருக்குதுன்னு சொன்னால் இது சமுத்திரம், இது ஒரு தாவரம் வைப்போம், இது சூரியன் வைப்போம். இந்த இந்த இது உங்களுக்கு தெரியும், இந்த செயற்பாடு சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க. சூரியன்ற வெப்பத்தால தண்ணி ஆவியாகி வானத்துக்கு போகும். அதுக்கு பிறகு அது முகில்களாக உருவாகும். அதுக்கு பிறகு அது மழையாக வரும். அதுக்கு பிறகு கடலுக்கு போய் கலக்கும், திரும்பி வானத்துக்கு. இப்படி தண்ணி ஒரு வட்டமா சுத்துறது நீரியல் வட்டம். நாங்க இந்த நீர்ன்னு சொல்ற செக்ஷனுக்குள்ள நீரியல் வட்டத்தை விபரமாக படிப்போம். ஓகே. மேலே பிள்ளைகள், இந்த நீர் சில இடத்துல நீர்ற பரம்பலை பாத்தீங்கன்னா, சில இடத்துல நீர்ற பரம்பல் நல்ல கடவுள் நல்ல நிறைவா கொடுத்திருப்பார். தண்ணி, நல்ல தண்ணி, அதிகமான பரம்பல் இருக்கும் சில இடத்துல. சில இடத்துல தண்ணீர பரம்பல் இருக்கா. சோ தண்ணீர பரம்பல் தான் இயற்கையை வடிவமைக்கும், மனிதர் செயற்பாடையும் தீர்மானிக்கும். தண்ணி இல்லாத அல்லது உவர் தண்ணி இருக்கிற இடத்துல மனிதர்கள் வீடுகள், கட்டிடங்கள், அவன்ற ஃபேக்டரிகள் இருக்காது, குறைவு. தண்ணி வளம் நல்லா இருக்கிற இடத்துல எல்லாம் நிறைஞ்சு போயிருப்பான், விவசாயமும் இருக்கும். சோ மனிதர் செயற்பாடு சரி, பௌதிக செயற்பாடு சரி, இந்த நீர் தான் தீர்மானிக்கும். சோ நீர்ற பரம்பல் தான் இந்த பௌதிக மானிட செயற்பாடுகளை தீர்மானிக்கும். உண்மையிலே பிள்ளைகள் நோட்ஸ் படிச்சா வாசிச்சு கொள்ளுங்க. இது ஈஸியான செக்ஷன், சின்ன செக்ஷனால கடந்து போறேன். பிள்ளைகள் உண்மையிலே இந்த நீரை பத்தி நாங்க அடுத்த வகுப்பு படிக்க போறோம். அடுத்த பாடம் இருக்குது எங்க, இந்த பாடம் முடிய அடுத்த பாடம். அதுல நீர் என்று சொல்றதை பத்தி கொஞ்சம் வடிவா படிப்போம். 13ஆம் ஆண்டுல நீர் என்று சொல்லி 2 பாடம் இருக்கு. இலங்கையில எப்படி தண்ணி, உலகத்துல எப்படி தண்ணின்னு சொல்லி 13ஆம் ஆண்டுல 2 செக்ஷன் இருக்கு இந்த நீரை பத்தி படிக்கிறது. அதனால நீர் பௌதிக புவியல்ல ஒரு முக்கியமான செக்ஷன். அதுக்குள்ள என்னென்ன படிக்க போறோம்னு மட்டும் பார்க்கிறோம், பிறகுதான் படிப்போம். அதுக்கு பிறகு 2 இருக்கு. 4வது காலநிலை. 12ஆம் ஆண்டுக்காரர், 12ஆம் ஆண்டுடா 2026 ஆட்களுக்கு இப்ப நான் சொல்றது புரியும். 2025க்கும் நான் சொல்றது நான் புரிய வேணும் கட்டாயம். காலநிலை எங்கட ஜியோகிராபிக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய அழகுடா. இப்பதான் 2026 படிச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப நான் உனக்கு கதைக்க போறது இப்ப 2026 வகுப்புக்காரனுக்கு வடிவா விளங்கும். ஏன்னா காலநிலை ஜியோகிராபிக்குள்ள ஒரு பெரிய இடமாக இருக்குது. அது 3rd term விரிவா படிப்போம், இன்னும் ஃபர்ஸ்ட் டைமே படிக்க தொடங்கல. சோ காலநிலை ஜியோகிராபிக்காரர்ல பௌதிக புவியல் இருக்கிற ஒரு ஒரு கூறு, ஒரு கொம்பவுண்ட். இதுக்குள்ள என்ன படிப்போம்னு சொன்னா பிள்ளைகள், உண்மையிலேயே இதுக்குள்ள நாங்க படிக்க போற 3 விடயம் இருக்கு. ஒன்று, வானிலை மூலங்களை பற்றி படிப்போம். வானிலை மூலங்கள், அதாவது வெயில், வெப்பம், மழை, காத்து, முகில், அமுக்கம், ஈரம்,
ஈரப்பதன், இதெல்லாம் வானிலை மூலகங்கள்னு சொல்றது. இந்த வானிலை மூலகங்களை பத்தி நாங்க படிப்போம். இப்ப உங்களுக்கு வானிலை மூலகம்னா என்ன, வெப்பத்துக்குள்ள என்ன அப்படின்னு இப்ப பார்க்க தேவையில்லை. சோ காலநிலைன்னு சொல்றது ஜியோகிரபியில பௌதிக புவியியல் இருக்கிற ஒரு கூறு. அதுக்குள்ள வானிலை மூலகங்களை பத்தி படிப்போம். அதை தெரிஞ்சிருக்க வேணும் நீங்க. இரண்டாவது பிள்ளைகள், காலநிலையை கட்டுப்படுத்தும் காரணி படிப்போம். காலநிலையை கட்டுப்படுத்தும் காரணிகளை பத்தி படிப்போம். காலநிலையை கட்டுப்படுத்துற காரணி. மூணாவது செக்ஷன் பிள்ளைகள், காலநிலை பாகுபாடை பத்தி படிப்போம். காலநிலை பாகுபாடை பத்தி படிப்போமா, மூன்றாவது செக்ஷன். நாலாவது பிள்ளைகள், இந்த காலநிலை என்ன என்று படிப்போம். காலநிலை என்னன்னு படிப்போம். அதுக்கு முன்னுக்கு வானிலை என்னன்னு படிப்போம். வானிலை என்றா என்ன, காலநிலை என்னன்னு படிப்போம். உண்மையிலேயே இந்த வெப்பம், மழை, காத்து, முகில், அமுக்கம், ஈரப்பதன் இதெல்லாம் வானத்தில் இருக்கிற விடயம். அதனால அந்த வானிலை மூலகங்கள்னு சொல்றது. இந்த மாதிரி வெயில், மழை, காத்து வானிலை மூலகம் இருக்குல்ல, அந்த வானிலை மூலகத்தை 30 வருஷம் ஆராய்ஞ்சிதான் காலநிலை என்று சொல்றது. இதெல்லாம் டீப்பா படிப்போம். சும்மா இருக்க முடிஞ்சா வாசிச்சு வைங்க. ஃபர்ஸ்ட் டைமுக்குள்ளேயே இதை நிறைய படிச்சிருவோம். இது தேர்ட் டைம் தான் படிப்போம். ரைட். அடுத்தது காலநிலைக்கு பிறகு கடைசி விஷயம், ஆறாவது விடயம். சரியா? உயிரியற்காரணி. உயிரியற்காரணி கடைசி உயிரியற்காரணி. இதோட நான் என்ன படிச்சோம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு முடிச்சு கொள்வேன். ரைட். எங்களை அடுத்த வகுப்பு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோமா? 2026 உயிரியற் காரணிகள். ஓகே. உண்மையிலேயே இந்த புவி தொகுதி இருக்குடா, பூமி. இந்த புவி தொகுதின்னு சொல்றது நான் சொன்ன கட்கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம் இப்படி படிச்சோம். இந்த இவ்விடத்தில இடைத்தொடர்பால தான் உயிரினங்கள் உருவாகி இருக்கு. இதை பத்தி படிப்போம். கட்கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம் அதுகள தொடர்புகளால தான் அந்த உயிர்கோளம் உருவாகி இருக்கு. அதுக்கு முன்னுக்கு பிள்ளைகள் உயிர்கோளம்னா என்னன்னு படிப்போம் பிள்ளைகள். உயிர்கோளம்னு சொன்னா அதுக்குள்ள 3 விஷயம் சேர்ந்து இருக்கும். ஒன்று தாவரம் உயிர்கோளத்துக்குள்ள வரும், ரெண்டாவது விலங்கு வரும், மூணாவது நுண்ணங்கி வரும். இதெல்லாம் உயிர்கோளம். உண்மையிலே பிள்ளைகள் ஒரு தாவரம், விலங்கு, நுண்ணங்கி இந்த உயிரினங்கள் வாழணும் என்று சொன்னால் இதுக்கு உயிரில்லாத விடயங்கள் தேவை. தாவரம் வளரணும் சொன்னால் தண்ணி தேவை. தண்ணி உயிரில்லாத விடயம். மண் தேவை, சூரிய வெளிச்சம் தேவை. சோ இந்த உயிரினங்கள் வாழணும் என்றால் அதுக்கு உயிரற்ற கூறுகள் தொடர்புல இருக்கணும். சோ உயிரின கூறுகளுடன் உயிரற்ற கூறுகளும் தொடர்புல இருந்தா தான் இவர் வாழ முடியும். உயிரற்ற கூறு, உயிரற்ற கூறுகளும் உயிரின கூறுகளும் உயிர் உள்ள கூறுகளுக்கும், தாவர விலங்கு அதுகள் தான் உயிருள்ள கூறு. உயிரற்ற கூறுகளுக்கும் இடையில தொடர்பாலத்தான் இந்த உயிரினங்கள் நிலைச்சிருக்கு. இது நாங்க படிப்போம். உண்மையிலே எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், உணவு சங்கிலி கேள்விப்பட்டிருப்போம். உணவு சங்கிலி. இப்ப ஒரு புல் இருக்கு. புல்ல தவளை சாப்பிடுது. புல்ல தவளை சாப்பிடுது. தவளைய பாம்பு சாப்பிடுது. பாம்ப சிங்கம் சாப்பிடுது. இப்படி எப்பவுமே இதான் உணவு சங்கிலி. இதோட உணவு வலைன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். தவளைய பிள்ளைகள் பாம்பு சாப்பிடுறதுக்கு முன்னுக்கு நாய் சாப்பிடலாம். சும்மா சொல்றேன். நாய நரி சாப்பிடலாம், நரிய புலி சாப்பிடலாம். இது உணவு சங்கிலி. 2-3 உணவு சங்கிலி சேர்ந்தா உணவு வலை. உன்னன்னு படிச்சிருப்போம் பிள்ளைங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சக்தி கூம்பம். சக்தி கூம்பம்னு படிச்சிருப்போம். சக்தி கூம்பம் அதாவது இப்ப இப்படி இருக்குன்றால் கீழே இருக்கிறால் தாவரம். இதுல 100 விதமான எனர்ஜி இருக்குன்னு சொன்னா அந்த தாவரத்தை சாப்பிடுறாங்களுக்கு 10 விதமான எனர்ஜி தான் அந்த சக்தி போகும். அதுக்கு மேல இருக்கிற விலங்குகளை சாப்பிடுற ஆளுக்கு 0 விதமான சக்தி, 1 விதமான சக்தி போகும். அப்படி அந்த சக்தி போக 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 அந்த உணவு சங்கிலியோட குறைந்து செல்லும். இதெல்லாம் பிறகு டீப்பா படிக்க போறோம். நல்லா ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. நான் முடிக்க போறேன். என்ன படிச்சங்கிறத சொல்லி போறேன். ஓகே, இங்க வழியா பாரு. ரைட், இங்க வழியா பாரு பிள்ளைகள். பௌதிக புவியியல்ல பேசிக்கில் படிச்சோம். அடிப்படை கூறுகள் படிக்கல. என்னென்ன இருக்குன்னு சொல்லி தந்திருக்கு. நிறைய இருக்கு. அதுல உங்களுக்கு இப்ப 6 சொல்ல தெரிஞ்சிருக்கணும். 1 லேண்ட் ஃபார்மேஷன், நில உருவங்கள், 2வது பாறை,
மூன்றாவது மண், நாலாவது நீர், அஞ்சாவது கிளைமேட் காலநிலை, அடுத்தது உயிரின காரணிகள், உயிரிய காரணிகள். இப்படி இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. பிரதானமாக பௌதிக புவியியல்ல 6 அடிப்படை கூறுகள் இருக்குது. இது ஜியோகிராபிக்ல விரிவா படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், 4ஆம் தவணை, 5ஆம் தவணை, 6ஆம் தவணைன்னு படிக்க போறோம். அதுக்குள்ள என்ன படிக்கணும்னு சொல்லி ஒரு அறிமுகம். சோ அடுத்த வகுப்புல எங்கட பிரதான அலகுகள் ஸ்டார்ட் பண்ண போகுது. கிழமைக்கு 2 நாள் தான் வகுப்பு போடப்பட்டிருக்கு உங்களுக்கு. ஒரு நாள் செவ்வாய், இன்னொரு நாள் வெள்ளி. 2 வகுப்பு தான் இப்பைக்கு 20 நாளைக்கு 2 வகுப்பு தான். அதுக்கு பிறகு நான் 3 வகுப்பா 4 வகுப்பா மாத்திக்கொள்வேன். 7 மணிக்கு பின்னேரம் இந்த வகுப்பு தொடர்ச்சியா நடக்கும். ஏதேனும் வகுப்பு தொடர்பான விடயங்கள் 077 31 48 264 இந்த வாட்ஸ்அப்க்கு நீங்க வாய்ஸ் கட்டோ மெசேஜோ பண்ணி கொள்ளுங்களாம். ஓகே. 2027 குட் நைட். 2026 25 அடுத்த வகுப்பு இருக்குது. அடுத்த வகுப்புல சந்திப்போம். ஓகே.